அட்டைப்பெட்டி சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. படித்ததில் பிடித்தது. தந்தையை பற்றி ஒரு சிறப்பு செய்தி. ஒரு வீட்டில் ஒரு அப்பா, அம்மா, ஒரு பையன் இருக்காங்க. அப்போ அந்த அப்பா அந்த பையனை சும்மா திட்டிக்கிட்டு சும்மா வேலை வாங்கிக்கிட்டே இருப்பாரு. டேய், அந்த லைட் சும்மா எரிஞ்சிட்டு இருக்கு, அதை ஆஃப் பண்ணா. அந்த ஃபேன் சும்மா ஓடிட்டு இருக்கு, ஆஃப் பண்ணா. வெளியிலேருந்து உள்ளே வந்தால் கேட்டை சாத்து. டேப் தண்ணி வீணாக போயிட்டுருக்கு, அதை ஆஃப் பண்ணு அப்படின்னு சும்மா வேலை வாங்கிக்கிட்டே இருப்பார். இந்த பையனுக்கு என்னடா அப்பா இப்படி சொல்லிட்டே இருக்காங்கன்னு ரொம்ப கவலை. அப்போ ஒரு நாள் அந்த பையனுக்கு இன்டர்வியூ வந்துச்சு. அப்போ அந்த இன்டர்வியூக்கு போகும்போது ஒரு கேட் இருந்துச்சு. அந்த கேட் தாப்பால் வெளியில் நீட்டிட்டு வந்துச்சு. ஒரு கேட் அந்த இன்னொரு கேட் திறந்துருந்துச்சு. இந்த பையனுக்கு அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. வெளியில இருந்து உள்ள வரும்போது கேட்டை சாத்திட்டு வாடா அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. அதனால அந்த பையன் அந்த தாப்பால கரெக்டா வச்சுட்டு அந்த கேட்டை மூடிட்டான். அப்புறம் உள்ள போகும்போது ஒரு தோட்டக்காரர் பூச்செடிகளுக்கெல்லாம் தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. அப்போ மோட்டர் ஆஃப் பண்ண போகிறதுக்காக அந்த பைப்பை அப்படியே கீழே போட்டுட்டு போயிடுறாரு. இந்த தண்ணி ஃபுல் ரோடு ஃபுல்லா பரவிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. தண்ணி வீணா போயிட்டு இருக்குடா, ஆஃப் பண்ணா அப்படின்னு சொன்னது ஞாபகம் வந்துச்சு. இவன் போய் அந்த பைப்பை கரெக்டா பூச்செடிக்கெல்லாம் அடிக்கிற மாதிரி வச்சுட்டு போயிட்டானாமா. அப்போ உள்ள போகும்போது ஒரு பெரிய ஹாலு, யாருமே இல்லை. ஃபேன் வேஸ்டா ஓடிட்டு இருக்கு, லைட் வேஸ்டா எரிஞ்சிட்டு இருக்கு. இவங்க அப்பா சொன்னது இவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. வேஸ்டா ஃபேன் ஓடிட்டு இருக்கு பாடுறா, ஆஃப் பண்ணா. வேஸ்டா லைட் எரிஞ்சிட்டு இருக்கு பாடுறா, ஆஃப் பண்ணா ஞாபகம் வந்துச்சு. இவன் போய் அந்த ஃபேனையும் லைட்டையும் ஆஃப் பண்றான். அதுக்கப்புறம் மேலே வெயிட்டிங் ஹாலுக்கு போகும்போது வெல்கம் மேட் தலைகீழா இருக்கு. இவன் போய் அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. எல்லாரையும் அதாவது இடத்துல வெயிடா அப்படின்னு சொல்லிட்டு அது ஞாபகம் வந்துச்சு. அந்த மேட்டை கரெக்டா வச்சுட்டு உள்ள நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் இவன் போய் உள்ள போய் உட்கார்றான் அவனோட சீட்ல. உட்காரும் போது இவனுக்கு சந்தேகம், என்னடா இவ்வளோ பேர் இருக்காங்களே, நம்மளை செலக்ட் பண்ணுவாங்களா, பாஸ் ஆகுவோமா அப்படின்னு யோசிக்கிறான். அப்போதான் இவங்க அப்பா சொன்னது இவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. எதுக்கும் பயப்படக்கூடாது, எல்லாத்துக்கும் தைரியமா இருக்கணும், அந்த பதிலே உனக்கு தெரியலனாலும் தைரியமா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு இவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இவனோட டேர்ன் வந்துச்சு. இவன் உள்ள போறான். சர்டிஃபிகேட் ஆஃபீஸர் கிட்ட கொடுக்குறான். சர்டிஃபிகேட் அதை வாங்கிட்டு டேக் யூர் சீட் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸர் கேட்குறாரு, எப்போ டியூட்டியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இவனுக்கு ஒரே யோசிச்சுட்டு இருக்கான். என்னடா இதுதான் கேள்வியில நம்மளை கிண்டல் பண்ணுறாங்களா அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ அந்த ஆஃபீஸர் சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே படிப்புக்காக மட்டும் வேலை தரது இல்லை, ஆட்டிடியூடுக்காகவும் வேலை தரோம். நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் வந்ததை பார்த்தோம், உங்கள் ஆட்டிடியூடை பார்த்தோம், அதனால நாங்கள் உங்களை அப்பாயிண்ட் பண்ணுறோம், நாளையிலிருந்து டியூட்டிக்கு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவன் அப்போ தான் நினைக்கிறான், நம்ம அப்பா நம்மளை திட்டலை, நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்கிறான். ஆகவே யூடியூப் நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, தாயை விட சிறந்த கோவிலும் இல்லை, நம் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இந்த கதையில நம்ம தந்தையின் சிறப்பை பத்தி பார்த்தோம். இன்னொரு கதையில நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றென்றும் அட்டைப்பெட்டியோடு இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தனன்யா. நன்றி, வணக்கம்.